அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே கவலை என்ன? எங்க தண்ணி வருதோ இல்ல அங்க தண்ணி வரணும். டேய் டேய், அவன் போலீஸ் வேன்ல ஏறி கைய காட்டி சிரிச்சுக்கிட்டே போறான்டா. நீங்க இந்த கைதை எப்படி பாக்குறீன்னு கேட்டா, இந்த கைதை நான் காமெடியா பாக்குறேன்னு சொல்லிட்டு அசால்ட்டா போறேன். ஆனா இங்க இருக்கிற சில கிறுக்கு பயல்களை நினைச்சா எனக்கு கவலைக்கிடமா இருக்குங்க. இவனுங்க என்னன்னா மண்ணெண்ணெய ஊத்திக்கிட்டு தீக்குளிக்க பாக்குறானுங்க. என்னடா ஒரு பொது மேடையில பெண்களை கேவலமா பேசியிருக்கான், முதலமைச்சரை கேவலமா பேசியிருக்கான். அவனா ஆதாரத்தோட போலீஸ் கைது பண்ணி கூட்டிட்டு போறாங்க. அவன் என்ன சுதந்திர போராட்ட தியாகியாடா? அவனுக்காக ரோட்டுல படுத்துக்கிட்டு வண்டிய மறிக்கிறாங்க, போலீஸ் வண்டிய. எங்களை தாண்டி ஏத்திட்டு போங்கடாங்கிறாங்க. மண்ணெண்ணெய ஊத்திக்கிட்டு சாக பாக்குறாங்க. உதயநிதி வேன்ல ஏறிக்கிட்டு சிரிச்சாப்ல. நான் கூட யார பார்த்து சிரிக்கிறான்னு பார்த்தா இந்த கிறுக்கு பயல்களை பார்த்துதான் அவர் சிரிச்சிட்டு போவாரு போல. நமக்கு என்ன ஆனாலும் இந்த லூசு பயலுக இருக்காங்க நம்மளை காப்பாத்த, ரோட்டுல இறங்கி போராடுவாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் சிரிக்கிறாப்ல அந்த பையன். இந்த நாடும் நாட்டு மக்களும் நாசமாய் போகட்டும். இவங்கள பெத்த அம்மா, கட்டுன பொண்டாட்டி, பெத்த பிள்ளையெல்லாம் இவங்கள பார்த்தா என்ன நினைக்கும்? ரொம்ப பெருமைப்படுவாங்களோ? ஏடா காரி உங்க மூஞ்சில துப்ப மாட்டாங்களாடா வீட்டுக்கு போனா? அவன் 2 நாள்ல ஜாமீன்ல வந்துட போறேன். வந்து ஏசி காத்துல வீட்டுல படுத்துருவேன். நாய நீ மண்ணெண்ணெய ஊத்தி எரிச்சுக்கிட்டீங்கன்னா உடம்பு வெந்து புண்ணா போறது யாருக்கு? அவனுக்கா உனக்கா? நீங்க போலீஸ எதிர்த்துக்கிட்டு நிக்கிறீங்களே, போலீஸ் இப்ப புடிச்சு கேஸ போட்டு விடுவானே உன் மேல. இதுக்காக அலைய போறது யாரு? நீனா அவர் இந்த வண்டியில ஏறி கைய காட்டிக்கிட்டு போனாரே அவரா? எந்த காலத்துலடா இருக்கீங்க? 20 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி இருந்தா கூட உலகம் தெரியல அப்படின்னு சொல்லலாம். இப்ப எல்லாரு கையிலயும் உலகம் கையிலே இருக்கு. கைபேசி போன்ல எடுத்து தட்டுனீங்கன்னா அவன் வண்டவாளம் தண்டவாளம், அவன் நல்லவனா கெட்டவனா எல்லாம் சொல்லிடும். இன்னமும் அவனுக்காக தீக்குளிக்க பாக்குறீங்களடா? என்னடா பண்றது உங்களை? மக்களே, இந்த மக்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க.